Welcome to VL Academy. இந்த வீடியோல இன்சால்வென்சி அக்கவுண்ட் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 4 நம்ம பார்க்க போறோம். which is in page number 19.27 and 19.28. ஸோ இதுதாங்க அந்த ஃபோர்த் ப்ராப்ளம். இதுல வந்து என்னன்னா மிஸ்டர் கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து அவரோட பிசினஸ் திவாலா ஆயிடுச்சு. ஸோ என்கிட்ட இருக்கிற கடன் அண்ட் சொத்து இதெல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து we need to prepare statement of affairs. ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு கடனும் சொத்துக்களும் எந்தெந்த லிஸ்ட்டுக்கு கீழே வரும் அதை கேட்டகரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறது எதுக்குன்னா சொத்து எவ்வளோ இருக்கு, கடன் எவ்வளோ இருக்கு, அதை தாண்டி எந்த அளவுக்கு பற்றாக்குறையா இருக்கு, அதாவது கடன் வந்து எந்த அளவுக்கு சொத்தை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே. ஸோ அதில் வந்து இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் இண்டிவிஜுவல், நாட் ஃபார் த கம்பெனி. ஓகே. இங்கே வந்து மிஸ்டர் கண்ணன் அப்படிங்கிறவரை ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த லிஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே. இந்த லிஸ்ட் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஸோ இங்கே அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே தனியாகவே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 15 lakh rupees. ஓகே. இங்க பார்ட்லி செக்யூர்ட் அப்படிங்கிறப்ப பேலன்ஸ் வந்து அன்செக்யூர்டா தானே இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் தனியா இருக்கும். பார்ட்லி செக்யூர்ட், ஃபுல்லி செக்யூர்ட், அதுக்கப்புறம் இது எல்லாமே தனித்தனியா வரும். ஸோ இதுல வந்து ஃபுல்லி அன்செக்யூர்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். தட் இஸ் 15 lakh rupees. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் பியில் வந்து ஃபுல்லி செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஸோ இங்க ஃபுல்லி செக்யூர்ட்னு எதுவுமே கிடையாது. நீங்க இங்க பார்க்கலாம். ஃபுல்லி செக்யூர்ட் பை லைன் ஆன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இங்க வந்து இந்த 2000 ரூபாங்கிறது வந்து கடன். எதை வச்சு கடன் வாங்கியிருக்காங்க? அவங்களோட ஸ்டாக்கை வச்சு. அப்போ இங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மொத்தம் எவ்வளோ? ஆக்சுவலி புக் வேல்யூ 13 லட்சம். பட் இப்போதைக்கு திவாலான அன்னைக்கு அதோட வேல்யூ வந்து 9 லட்சம் ரூபாய். ஸோ 9 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அது இந்த 9 லட்சத்துல கழிஞ்சிடும். ஓகே. வில் டிடெக்ட் ஃப்ரம் தட். அதனால என்னன்னா அது கடனாவே இருக்காது. ஏன்னா அந்த கடன் இந்த ஸ்டாக்லயே கழிஞ்சிருச்சு. அதனால அத வந்து ஃபுல்லி செக்யூர்டு கீழ நம்ம போட மாட்டோம். ஓகே. அண்ட் வேற எதுவுமே இங்க ஃபுல்லி செக்யூர்ட் கிடையாது. அதனால அது நில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் சி, தட் இஸ் பார்ட்லி செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஸோ பார்ட்லி செக்யூர்ட் கொஸ்டின்ல எங்க இருக்கு? கிரெடிட்டார்ஸ் பார்ட்லி செக்யூர்ட் பை லைன் ஆன் ஷேர்ஸ். இங்க வந்து ஷேர்ஸ் எவ்வளோ? 8 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. ஷேர்ஸ் இங்க எவ்வளோ இருக்கு? எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ் இன் ஃபுல். இன் ஃபுல் அப்படின்னா இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுதான். இப்போ ஷேர்ஸ் மொத்த வேல்யூவே 3,20,000 ரூபாய் தான். பட் ஆனா அந்த ஷேர்ஸ் வச்சு எவ்வளவு லட்சம் வாங்கியிருக்காங்க? 8 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. இப்போ இதுல வந்து பார்ட் ஆஃப் தி அமௌண்ட், அதாவது 3,20,000 ரூபாய் வரையும் செக்யூர்ட். பேலன்ஸ் அமௌண்ட் தான் கடன். இப்போ அதை நாம இங்க மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. இந்த 3,20,000 ரூபாய்க்கு நம்ம கிட்ட ஷேர்ஸ் இருக்கு. அதை வச்சு கடன் அடைச்சிடலாம். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அன்செக்யூர்ட். ஓகே. ஸோ இதுதான் நம்ம கிட்ட பேலன்ஸ்டா இருக்கிற கடன். ஸோ அந்த 4,80,000 ருபீஸை தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஆஸ் பர் லிஸ்ட் டி. ஸோ இங்க வந்து கிரெடிட்டார்ஸ் பேயபிள் அண்ட் ஃபுல். இந்த அமௌண்ட்டை, அதாவது என்ன ஆனாலும் ஏதானாலும் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பே பண்ணிட்டு தான் அடுத்த கடனையே அடைப்போம் அப்படிங்கிறது தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஸோ அந்த வகையில் இங்க கிரெடிட்டார்ஸ் பேயபிள் இன் ஃபுல், இது கண்டிப்பா நம்ம பே பண்ண வேண்டிய ஒண்ணுங்கிறதுனால அது வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கீழே வரும். வேற எந்த இதுவும் கொடுக்கல அதுக்கு கீழே. ஓகே. அடுத்தது வந்து லிஸ்ட் இ வந்து ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இங்க ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது கொஞ்சம் டேபிள் கிளம்ஸியா இருக்கு. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, டன். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் அசெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு? மெஷினரி இருக்கு, பில்டிங் இருக்கு, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் இந்த டெட்டாஸ் எல்லாம் வந்து அடுத்த லிஸ்ட்ல வரும். ஓகே. ஸோ இங்க பில்டிங் வந்து வேல்யூ 2,20,000. ஆனா இங்க பில்டிங்கை வச்சு எவ்வளவு ரூபாய் வாங்கியிருக்காங்க? 2 lakh rupees வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த பில்டிங் வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கே சரியா போயிடும். பேலன்ஸ் 20 ரூபாய் மட்டும் எக்ஸஸா இருக்கும். இந்த 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க? கான்ட்ரா அப்படிங்கிறதுக்கு கீழே போடுவாங்க. ஓகே. வேற எந்த லிஸ்ட்லயும் வராது. அதாவது ஒரு சொத்தை வச்சு கடன் வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த கடன் அடைச்சது போக எக்ஸ்ட்ராவா இருக்கிற அமௌண்ட் வந்து கான்ட்ராக்ட் கீழ வரும். ஓகே.
ஸோ அப்ப இங்க வந்து ரூ. 2,00,000 அ ரூ. 2,00,000க்கு அடமானம் வச்சிருக்காங்க. பட் அன்னத்த கரண்ட் வேல்யூ வந்து ₹2,20,000 ஓகே. அதனால இந்த ரூ. 2,00,000 கடன் இல்ல. அடைஞ்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் 20,000 கான்ட்ராக்ட் கீழ காட்டுவாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஸ்டாக் ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபையிங் செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஸோ இந்த 9,00,000ல வந்து ₹2,000 கடன் இருந்ததா, ஷேர்ஸ வச்சு அவங்க வாங்குன கடன, அந்த ரூ. 2,000 போக பேலன்ஸ் ₹8,98,000 தான் ஸ்டாக் வேல்யூ. ஓகே. அண்ட் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 90,000 அது வந்து எப்பவுமே எஸ்டிமேட்டட் டூ ப்ரொடியூஸ் வேல்யூவ தான் நீங்க போடணும். புக் வேல்யூக்கு நீங்க தனி காலம் போட்டு அத மென்ஷன் பண்ணலாம். சி ஐ டிட்ன்ட் மென்ஷன் ஹியர். இங்க மிஷினரி வேல்யூ எவ்ளோ? எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ் 2,40,000 பட் அதோட வேல்யூ வந்து ₹3,00,000. புக் வேல்யூ வந்து ₹3,00,000. ஸோ இந்த ₹3,00,000 இங்க போடணும். ஓகே. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, தட் இஸ் ₹90,000 எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ் பட் புக் வேல்யூ வந்து 1,30,000. ஸோ அத இங்க நம்ம போடுறோம். ஓகே. அடுத்தது ஸ்டாக். ஸ்டாக் வந்து ஐ திங்க் புக் வேல்யூ இஸ் 13,00,000. கேஷ் ₹2,000 ஓகே. அது வந்து புக் வேல்யூ எல்லாம் மாறாது. கேஷ் அப்போதைக்கு கையில என்ன இருக்கோ இதுதான் வேல்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதெல்லாம் டோட்டல் பண்ணுனா வில் கெட் ₹12,30,000. அதுக்கப்புறம் டெப்டார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குட் அண்ட் டவுட்ஃபுல் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம் கடனா. அந்த பேட் டெப்ட் எல்லாம் வந்து இங்க இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அது வந்து வரா கடன் தான். ஓகே. அது வராது. ஸோ இப்போ வரக்கூடியது வரலான்னு எதிர்பார்க்கக்கூடியது 4,00,000 and ₹40,000. So 4,40,000. Okay, that is as per list F. And next one பார்த்தீங்க அப்படின்னா bills as per list G. EFG. Gல வந்து bills receivables வரும். அது ₹28,000. ஓகே. இப்போ எல்லா லிஸ்ட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஃபைனலா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இதுல வந்து gross liability. As per list A, unsecured creditors 15,00,000 rupees. Creditors partly secured as per list C. That is 4,80,000. லிஸ்ட் பில நமக்கு எதுவுமே கிடையாது. அதனால அதை இங்க மென்ஷன் பண்ணல. ஓகே. அண்ட் லிஸ்ட் டி பார்த்தீங்கன்னா ₹60,000. அந்த டேபிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். திரும்ப திரும்ப நான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் புரியாது. ஓகே. அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எக்ஸ்பெக்டட் டு ரேங்க்ல நம்ம போடணும். ஓகே. அண்ட் இங்க ப்ராப்பர்ட்டி அண்ட் அசெட்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் பர் லிஸ்ட் இ வந்து 12,30,000. புக் வேல்யூவும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் 17,50,000. ஐ டென்ட் டோட்டல் தட். 13 lakh, 14 lakh, plus 3, 17 lakh, 30,000. Okay, 30,000. ஸோ அந்த புக் வேல்யூ இங்க போட்டிருக்கோம். அதோட டோட்டல் வந்து 12,30,000 எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ். டெப்டார்ஸ் அண்ட் பில்ஸ் இது வந்து நீங்க ரெண்டும் தனித்தனியா போட்டுக்கலாம். பட் நான் ஒரு அவசரத்துல ரெண்டையும் ஒண்ணா போட்டுட்டேன். ஸோ அது ரெண்டையும் நான் டோட்டல் பண்ணி இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் புக் வேல்யூ 6,28,000 அண்ட் எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ் 4,68,000. ஓகே. இது லிஸ்ட் எஃப் வந்து 4,40,000 அண்ட் லிஸ்ட் டி வந்து 28,000. ஓகே. அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரம் பில்டிங் மார்ட்கேஜ் இதுதான் நம்ம கான்ட்ரால போடணும் அசெட்டுக்கு கீழே. தட் இஸ் ₹20,000. இப்போ ரெண்டு சைடும் நீங்க டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா ஆன் லயபிலிட்டி சைட் யூல் கெட் 20,40,000 அவ்வளோ கடன் இருக்கு. பட் சொத்து நமக்கு கம்மியா தான் இருக்கு. ஸோ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சி தட் இஸ் 3,22,000. சப்போஸ் இங்க அதிகமா வந்து இங்க கம்மியா வந்ததுன்னா சொத்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு, கடன் கம்மியா இருக்கு. அப்ப இங்க வந்து சர்ப்ளஸ் வரும். ஓகே. பட் இது திவால் ஆனதுனால தான் நம்ம இதெல்லாம் பண்றோம். அதனால சர்ப்ளஸ் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இந்த ப்ராப்ளம்ல டெஃபிஷியன்சி இஸ் 3,22,000 அண்ட் கிராண்ட் டோட்டல் ஆன் போத் த சைட் இஸ் 20,40,000. ஓகே. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர் அண்ட் one more thing which I forgot is இந்த கொஸ்டின் நம்பர் சேஞ்ச் பண்ணாம விட்டுட்டேன். சாரி. அண்ட் இதோட இந்த ப்ராப்ளம் முடியுதுங்க. அண்ட் இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். நான் இப்போ ரீசன்ட் டவுட் எல்லாம் இன்னும் கிளியர் பண்ணாம வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ if you have any doubt please do comment and with this signing off Dr. Shanti.
Thank you once again.